அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசை ஆலோலம் எனும் பாட்டு தானே அலைவாயுதே ஆலோலம் எனும் பாட்டு தான் கேக்குது என்றார் கணியன் பூங்குன்றனார். எப்போது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தரவாரா. எங்கே இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா சபைக்கு யார் கொண்டு போய் சேர்த்தா? எத்தனையோ ஜனாதிபதிகள் 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத ஒரு பற்றும் பாசமும், எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத அக்கறையும் அன்பும் நம்ம பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு துடித்தது தமிழ் மீது பற்று. முழங்கினார் ஐநா சபையில். மிரண்டு போன வெள்ளக்காரன். ஜப்பானிய பல்கலைக்கழகம் 2 மொழியை வைத்திருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை. ஒன்று அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி, தாய்மொழி தமிழ். ஜெருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு உகந்த இடம். பைபிள்ல இருந்து 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகள் எல்லாம் தேர்வு செய்ததில் நிறைவாக நமது மொழி தாய்மொழி தமிழ் இன்றும் கல்வெட்டிருக்கான். என்ன ஒரு ஆச்சரியம்! சிங்கப்பூர்ல பசுமாடு அம்மானு கத்துதான். அப்புறம் லண்டன்லையும் கேட்குறேன், அங்கேயும் பசுமாடு அம்மானு தான் கத்துலாம். ஏன்னா லண்டன் மாடு இந்த உலக நாடுகளில் இருக்கிற பசுமாடுகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழை அழிச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாட்களையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ். யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கு சொல்லுங்க பாப்பா? யார் வீட்டில் இருக்கு? என்ன ஆகும்? பேர் தானே நினைக்காதீங்க. பிறக்கும் போது பேர் இல்லை, பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பேர் சொல்லும். அதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். யார் நம்ம பேசிக்கிறாள், என்ன பிரச்சனை, எங்கே யார் அது அப்படி கேட்டால் பேர் சொல்லணும்ல. அப்போ அந்த பேர் எப்படி இருக்கணும்? அந்த பேர் தான் வரலாற்றில் இருக்கிற பேரா இருக்கணும். 2 பசங்க 2 பையன் இங்கே படிச்சுட்டு நடந்து பள்ளிக்கூடம் விட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன பையன், ஒரு 5, 6, 7 வயசுக்குள்ள இருக்கும். வர்ற வழியில ஒரு மாந்தோப்பு வழியா வரும்போது 2 மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு. விழுந்து கிடக்கிற மாங்காய ஒரு பையன் அங்கிட்டு பார்த்துட்டு எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டேன். நேராக வீட்டுக்கு கொண்டு போனேன். அவங்க அம்மாட்ட எடுத்து கொடுத்தேன். அம்மா வர்ற வழியில மாந்தோப்புக்குள்ள 2 மாங்காய் கிடந்துச்சு, எடுத்துட்டு வந்தேன்னா என்ன செய்வா அம்மா? ஏன்டா 2 தானே எடுத்தாந்த, இன்னும் 2 சேர்த்து பச்சிக்கிட்டு வந்திருக்கப்படாது, அம்மா வீட்டு கொடுத்துருக்கலாம், சின்னம்மா வீட்டு கொடுத்துருக்கலாம், பக்கத்து வீட்டு அப்படித்தானே சொல்லுவா. அந்த அம்மா பத்திரகாளி வேஷம் போட்டு விட்டா. எப்படா நீ எடுக்க போச்சு? யார் என்னன்னு பார்த்தாங்களா? கேட்டியா? கேட்காம எடுக்கலாமா? போட்டு அவனை அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டு வர்ற அந்த அம்மா. இழுத்துக்கிட்டு வந்தா அந்த தோட்டக்காரர் பார்க்குறாரு, தோட்டத்தில் ஒரு காவலாளி. என்ன அந்த அம்மா அந்த பயலை போட்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு வராளே அப்படின்னு கூப்பிட்டு, ஏமா அடிக்கிற அந்த பயலை? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா, என் மகன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது உங்க தோப்புல 2 மாங்காய் எடுத்துட்டு வந்துட்டேன், தப்புத்தேன், நான் கண்டிச்சிட்டேன், அடிச்சுட்டேன், இந்தாங்க உங்க மாங்காய்னு கொடுத்தா அந்த அம்மா. அவர் சொன்னாரு, இது ஒரு விஷயம் அம்மா, 2 மாங்காய் அது அவன் பறிக்கல, கீழே விழுந்தது.
கீழே விழுந்து மண்ணோட பிக்க போறது சின்ன பிள்ளை ஆசைப்பட்டா விட்டுட்டு போறியா, இதை போய் எடுத்துக்கிட்டு அவனை போட்டு அடிச்சு இங்கே எடுத்துக்கிட்டு வரேன்னு அவ சொன்னா, உனக்கு அவளை சாதாரணமா போச்சா? கீழே விழுந்தே கிடந்தாலும் 2 மாங்காய் யாராட்டா இருந்தாலும் எடுக்கலாமா? எடுத்தது தப்பு தானே. இன்னைக்கு 2 மாங்காய் எடுத்தவன் நாளைக்கு 20 மாங்காய் எடுக்க மாட்டானா? 20 மாங்காய் எடுத்தவன் நாளைக்கு 200 மாங்காய் திருட மாட்டானா? அப்படி திருடுற பழக்கம் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் என் புள்ள திருட நான் திரியணுமாடா? இந்த பிள்ளைய பெற்றதுக்கு பெத்த வயிற்று நான் பிரண்டை வச்சு கட்டுவேன்னா புறாவ மாங்காய் சரி நீனும் சரி போன் வந்துட்டா. யார் தெரியுமா அந்த தாய்? யார் தெரியுமா அந்த பிள்ளை? இந்த உலகத்தில் பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம். பணம் இருந்தால் சும்மா வாங்கல, பணம் இருந்தா சகாயமா எதை வேணாலும் வாங்கலாம். இந்த உலகமே திரண்டாலும் பணமே இருந்தாலும் சகாயத்தை வாங்க முடியல. அதான் நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த ஐயா ஆட்சியர் சகாய ஐயா. அந்த பிள்ளை பெற்றா எப்படி பார்க்கணும்? நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்த்தான்? சின்ன பிள்ளையில கையை நீட்ட சொல்லி கையில் அப்படி கிச்சு மூட்டணும்ல. என்ன தயிர் கடை மோர் கடை, அதை சோறு ஆக்கு, அது பண்ணு இது பண்ணு, அதை எடுத்து மாமாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அங்கே அம்மாவுக்கு கொடு, ஐயாவுக்கு கொடு, மிச்சம் இருந்தால் நம்ம வீட்டு நாய்க்கு கொடு அப்படின்னா என்ன சொல்லி வளர்த்தாங்க? இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்து பழக்கினாங்க. அந்த பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சா? இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த பழக்கம் பிள்ளைய அழுதுச்சுன்னா தாளாட்டு பாடினாங்க, பிள்ளைய அழுதுச்சுன்னா கிழவங்கிழவியை தூக்கி தாளாட்டினாங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளைய அழுதுச்சுன்னா அலைபேசிங்கிற செல்போனை கொடுத்துட்டு பக்கத்தில் பேசாமல் வேடிக்கை பார்க்குறோம். அது கண்ணும் கெட்டு கருத்தும் கெட்டு எல்லாம் போயிருச்சு. வீட்டில் இருக்க பிள்ளையெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுதுன்னு சொல்கிறோமே, கெட்ட வார்த்தைன்னு தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு? தெரியாது. ஆனால் ஏன் பேசுது? அது கெட்ட வார்த்தை இல்லை, காதில் கேட்ட வார்த்தை. பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிற வார்த்தை அது காதில் விழுந்தா திரும்ப தானே சொல்லும். அதானே காரணம். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும்ல. அதனால தின விதைச்சவன் தினை இருப்பான், வின விதைத்தவன் வினை இருப்பான். அத்தனை கதைகளும் காரணங்களும் நாளைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு வழிவகுக்குது. அப்படிப்பட்ட மொழி பற்று எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அந்த மொழினாலே இந்த உலகம் வாழ்கிறது. மொழிதான் நம்மை வாழ வைக்கும் மொழி, உயர்ந்த மொழி, உலகத்திலே சிறந்த மொழி. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது. நமது மொழியான தாய்மொழி தமிழ் சிறந்தே பிறந்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தன நன்மை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரமணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்று பாடுகிறேன். பலப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழ்ல பேர் இல்லை. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், சிவாஜி எல்லா பேரும் இங்கே இருக்கு. யாராவது ஒரு வடநாட்டுக்காரன் நம்ம பேரை வச்சிருக்காங்களா? நம்ம நாட்டில் எத்தனை தலைவர்கள், எண்ணற்ற தியாகிகள், இந்த மண்ணுக்காக மொழிக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள். காமராஜர் கொடி ஏற்றும் போது சோறு பொங்கியாச்சு, அப்பா பொங்கச்சோறு பொங்கியாச்சு, பார்த்து பரிமாறுங்க பல கட்ட வெந்திருக்குன்னாராம். சோறு பொங்கணும்னா விறகு வைக்கணும் தான். அவர் எதை சொல்றார்? சுதந்திரம் பெறுவதற்கு எண்ணற்ற பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றார்கள். அதனால தமிழ் பற்றோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கிற போது தமிழ் கடவுள் முருகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை பார்த்தால் நல்ல விஷயமாக ஒரு விசேஷம் நடக்க போகுதுங்க. ஆமா, காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திக்கிறோம். எப்படி கூப்பிடுறோம்? வாங்க சம்மந்தி. அவரா ஆமா சம்மந்தின்னு சோறு தின்னுட்டு போறார். சம்மந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறோம். அவரை ஆமா குரங்குன்னு சோறு தின்னுட்டு போறாரு. அப்ப எப்படி சொல்லணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவே, சம்பந்தம்னு சொல்லணும். தாமதமா வந்தா என்ன சொல்றான்? லேட்டு. லேட்டுனா என்ன வார்த்தை? இறந்து போனவர்களை சொல்ற வார்த்தை. லேட்டுங்கிற வார்த்தை இறந்தவர்களை குறிக்கும் என்றால் தமிழர்களாகிய நாம் படித்தவர்கள் படிக்காதவரை எல்லாரும் லேட்டுங்கிறமே என்ன அர்த்தம்? அப்போ நாட்டில் நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுகிறேன் பல பேர். அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்லை உடைக்கும். நாளைய தலைமுறைகளுக்கு தமிழ் மிக முக்கியம். இந்த தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. தமிழும் பேச்சும் மூச்சும் ஒன்று என்று எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். நான் கேட்குறேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி, 10,000 ரூபாய்க்கு சட்டை, அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு சேலை எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு வந்து இங்கே கீழே உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? நல்லா வருவீங்களா? ஏன் உட்கார மாட்டீங்க? அழுக்கா இருக்குங்க. அழுக்கா போயிடும். அழுக்கான இடத்துல துணி அழுக்கா போயிடும். நீங்க உட்கார மாட்டேங்கிறீங்களே. உங்க மனசு அழுக்கா இருந்தா எப்படி இறைவன் குடியிருப்பான்? அப்போ மனசு சுத்தம் என்பது வேணும் தானே. எங்க ஐயா வாரியார் சாமி மேடையில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற போது கூட்டத்துக்குலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு, யோ பெருசு என்ன சுவத்துக்கு வெள்ளை அடிச்சது மாதிரி உடம்பு பூரா வெள்ளை அடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டுவிட்டேன். அவன் போட்ட போதைக்கு அப்போ எப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்துருக்கு பாருங்க. அந்த காலத்தில் அவர் காலத்திலேயே கேட்டது அவர் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னார். ஆமா தம்பி, நான் வெள்ளை அடித்து வச்சிருக்கேன் உடம்புல. ஏன் தெரியுமா? வெள்ளை எதுக்கு அடிப்பாங்க? வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க. எந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க? குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க. இது குடியிருக்கிற வீடு, நான் வெள்ளை அடிச்சிருக்கிறேன்.
யார் குடி இருக்கிற வீடு? முருகன் குடி இருக்கிற வீடு. அதனால விபூதிங்கிற வெள்ளை அடிச்சிருக்கேன். ஓ மாதிரி குட்டுச்சவத்துக்கெல்லாம் வெள்ளை அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். இப்போ எவ்வளவு பெரிய பக்குவத்தை உணர வேண்டும். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. சில பேர் சொல்லியும் புரியாதவர்கள். சில பேர் தெரியுமா, எருமை மாடும் பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? எருமை மாடு வந்து கருப்பா இருக்கு, பசு மாடு வெள்ளையாவும் இருக்கு, சிவப்பாவும் இருக்கு. எப்படா இவ்வளவு உலக அதிசயமா? சோறு சாப்பிடுறேன், சோத்த தின்னா இருக்கு. எருமை மாட்டுக்கும் பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எருமை பால் அடர்த்தியா இருக்கும், மந்த உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமை மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்கும், பசுமாடு சுத்தம் இல்லைன்னா படுக்காது. 1000 மாடுகளுக்குள்ள நின்னாலும் பசுமாடு தன் கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்சிடும். 4-5 மாட்டுகளை விட்டாலும் எருமை மாடு கண்டுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த தரத்துல இந்த நாட்டில் மனிதர்கள் உண்டுதானே. அதனாலதான் உணவு மனிதனுடைய உணர்வை கொடுக்கணும், இவரை கெடுக்கக்கூடாது. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தனார் மேல்நாட்டறிஞர் பெர்னாட்ஷா. அதனால இந்த நேர்மையா இருக்கிறது ரொம்ப பொறுமையா போச்சு. அந்த இடத்திலே இந்த ஆபத்தான உலகத்திலே இந்த வள்ளி இங்கே முருகனுக்காக வந்திருக்கிறார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, புவாசம் மேலே போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். நன்றி நன்றி நன்றி. இப்படி ஆனந்தப்படும் வகையிலே செம்மான் கருத்தனருள் சேயான் அடியோனே அம்மான் என பெற்ற அருள்வேளா இம்மான் கரும்பிரைக்கும் வெண்பிரைக்கும் வெளிந்தம்பிரைக்கும் கண்ணம்பிரைக்கும் வெளிவேலே என்று ஔவையார் பாட்டிற்கிணங்க இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது
ராமநாதபுரம் விஜயரகநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. மூத்தவ சிவகாமி நாச்சியா, இளையவ ராசலட்சுமி நாச்சியா. 2 பிள்ளைகளும் தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவங்க அப்பா. இப்போ அவருக்கு தங்கச்சி மையன் ஒருத்தர் இருந்தார். அவர் தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர். இப்போ தங்கச்சி மையனுக்கு தன் பிள்ளைகளை கட்டி வைக்கலாங்கிற விருப்பத்தில் இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி. ஏம்மா, மாமாவுக்கு உன்னை கட்டி கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், உன் விருப்பம் என்ன சொல்லுன்னு கேட்டார். அந்த பொண்ணு சொன்னா, அப்பா என்னையை கட்டி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி தான் மாமாவை நேசிக்கிறா, ரொம்ப விரும்புகிறா, அதனால அக்காவை கட்டி கொடுங்கன்னார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பொண்ணையும் ஒரே மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். தங்கச்சி மகன் தண்டபாணி தேவருக்கு தாம் பெற்ற 2 பிள்ளைகள் சிவகாமி நாச்சியார் ராசலட்சுமி நாச்சியார் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சாச்சு. மாப்பிள்ளைகிட்ட சொன்னாரு, மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். 3வது கண் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோவில். இந்த ராமேஸ்வரம் நிர்வாகம் உங்க பொறுப்பு, பார்த்துக்குங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தகவல் சொல்லுங்க. நீங்க ராமேஸ்வரத்தில் இருங்க, நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன்னு 2 பேரும் சொல்லியாச்சு. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகணும்னா அந்த காலத்துக்கு பாலம் கட்டலை, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். அப்படி இருந்த காலம். இப்போ கோயிலுக்கு வர்ற யாத்திரியர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவான்னு படகுல போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கோயில் பராமரிப்பு செலவுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு விஜய ரகுநாத சேதுபதியினுடைய மருமகன் தண்டபாணி தேவர் 25 பைசா படகு சவாரிக்கு கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டார். இப்போ அது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு நாள் வடக்கே இருந்து ஒரு அந்தனர், ஒரு ஐயர் வந்தார். அவர் நடந்தே வந்தவர் படகுல ஏறி உட்கார போனார். படகு ஓட்டுறவங்க காசு கேட்டாங்க. காசு இல்லைன்னா ஏற்ற முடியாதுட்டாங்க. இவர் இல்லைன்னா நான் நடந்து ஐயா எனக்கு ஏது காசு அப்படின்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாது, கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டார். ரொம்ப வருத்தம் அவருக்கு. இவ்வளோ தூரம் நடந்து வந்து அக்கறையில் இருக்கிற சாமியை பார்க்க முடியலையே. சரி, இந்த நாடு யாரோட பொறுப்பு அப்படின்னு விசாரித்து ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் அரண்மனைக்கு போயாச்சு. மன்னரை பார்த்து மன்னருக்கு ஒரு வணக்கம் வச்சு, ஐயா நான் வடக்க காசியிலேருந்து வர்றேன், என்கிட்ட காசு இல்லை, 25 பைசா காசு கொடுத்தா தான் கூட்டிகிட்டு போகிறோம்ங்கிறாங்க. தயவு செய்து இந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க, சாமி கும்பிடணும்னு. இப்போ தான் விஷயம் அவருக்கு அதுக்கே வருது. நொந்து போயிட்டாரு. என்னடா சொல்கிறாரு அவருக்கு கேட்குறாரு. ஆமாம், உங்கள் மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்ல. திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்டா இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டார். அதுக்கு சொன்னாங்க பாருங்க பதில். அவர் உங்கள் மருமையை நீங்கள் அவர் மாமே நாங்கள் என்னத்தை தலையிட்டோம்னாங்க. அப்படித்தான் கெட்டு போச்சு எல்லா கதையும். மாமே மச்சான் அண்ணன் தம்பி சாதி சன அதைத்தானே பார்க்குறேன். ஓட்டு கேட்க வரும்போது நம்மள்தான் மறந்துடாதீங்க. சரியா யாவும் இருக்கா? 2 பேர் இங்கே போடுங்க, 2 பேர் அங்கே, 2 பேர் நம்மள்தான். என்னடா கொடுமை, நமக்கு தேவையில்லாது பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆமாம் அப்படின்னு மாதிரி அவர் சொன்னார். நீங்கள் மாமனார் ஒரு உங்கள் மாப்பிள்ளை இதில் என்னத்தை தலையிட்டோம்னு கோபம் கொந்தளிச்ச விஜயரகநாத சேதுபதி மன்னர் சொன்னார், என் மாப்பிள்ளை தண்டவாணியை கைது பண்ணி கூட்டியா, முதல்ல குற்றவாளியை கைது பண்ணி கூட்டியான்னு சொல்லிட்டார். தகவல் அங்கே போயிடுச்சு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பதறி போனாங்க. நம்ம அப்பா நேர்மையானவர், நம்ம புருஷன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதனால கைது பண்ணிட்டாங்க. அது விசாரணை ஒரு நாளைக்கு நடக்கும். போய் முகத்தை பார்த்துடலாம்னு ராமேஸ்வரத்துலேருந்து அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்பட்டு ராமநாதபுரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே விசாரணை தொடங்குது. என் அறிவி சிறந்த தமிழ் பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். மாமனார் நீதிபதி, மருமகன் குற்றவாளி. விசாரணையை தொடங்குறாரு. மாப்பிள்ளையை கேட்கிறாரு. நீதிபதியா இருந்துகிட்டு மாமனார், உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. கோயிலுக்கு வந்த யாத்திரிகர்கள்கிட்ட 25 பைசா நீ கட்டணம் வசூல் பண்ணதா சொல்லப்படுது, என்ன சொல்றான்னு கேட்டாரு. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம். ஆமான்ட்டார். பருப்பே சொல்லார். ஆமான்னாரு. இன்னைக்கெல்லாம் கேட்டு பாருங்க. செஞ்சு விட்டு நான் இல்லைன்னா 1000 சத்தியம் பண்றேன், இல்லைன்னா அதுக்கு வழக்கறிஞர் வைக்கிறேன், வாய்தா வாங்குறேன். எவ்வளவு கொடுமை நடக்குது. நான் பண்ணல, என் கூட இருந்தேன் எவனோ பண்ணிவிட்டான்னு தப்பிக்கிறேன். ஆனா அவர் சொன்னாரு, ஆமான்னாரு. சொன்ன அடுத்த வினாடியே தீர்ப்பு சொன்னாரு பாருங்க. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன், நீ செய்தது சிவ துரோகம், உனக்கு மன்னிப்பு கிடையாது, மரண தண்டனை. மாப்பிள்ளை தலையை வெட்ட மாமனார் உத்தரவு போடுறாரு. 2 பொண்ணு கட்டி கொடுத்துருக்காரு. மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து தூங்க முடியுதா வீட்டில்? குடியார பையில கட்டி கொடுத்துருக்கோம். பொழுது முடிஞ்சா பொழுது விட்டா என்ன பண்ணுவான்னு வயிற்றுல நெருப்ப கட்டி தூங்குற காலத்தில். ஆனா அவரு மருமையனுக்கு நீதி வழங்கிட்டாரு. மருமையன் தலையை வெட்டியாச்சு. இப்ப தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது. அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் வந்துகிட்டே இருக்காங்க. அக்கா கிட்ட போய் சொல்றாங்க சிவகாமி கிட்ட, உங்க கணவரை தண்டனை நிறைவேற்றி தலையை வெட்டியாச்சுன்னு. அவ துடிச்சு போய் அங்கனே பல்லக்க இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது. அவளும் பல்லக்க இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். இன்னைக்கு அக்கா மடம் தங்கச்சி மடம் உருவானதுக்கான வரலாறு 2 பேரும் தீக்குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டார். என் அன்பு மக்களை சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய வரலாறு என்று. ராமேஸ்வரம் போகாமல் இருக்க மாட்டீங்கல்ல? அமாவாசை வந்தா, பௌர்ணமி வந்தா, விசேஷம் வந்தா போய்கிட்டு இருக்குது. இல்லை, அக்கா மடம்னு பேருந்து நிறுத்துறாங்க, தங்கச்சி மடம்னு பேருந்து நிற்கிது. பேருந்து நிற்கிற இடத்துல மடம் இருக்கான்னு பார்த்தீங்களா?
ஏன் மடம் இல்லை? மடமும் இல்லை, மரமும் இல்லை, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க, இடிச்சிட்டாங்க மட பயலுக. ஆனா நீங்களும் அதை பத்தி யோசிக்கலையே. ஆனா வரலாற்று சான்று இவ்வளவு வீரம் பேசுற நீங்க எங்கனையாவது ஒரு இடத்துல இடம் ஒதுக்கி அக்கா மடம் தங்கச்சி மடம் கட்டி வச்சு பேர் வைடான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க எல்லாம் கேட்கல இல்ல, எதை பத்தியும் கவலை இல்லையே, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. வாயை மூடிடணும் அப்படியே. நம்மளுக்கு இந்த கடையை 8 மணிக்கு திறந்து விட்டா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன செய்ய? என்ன மடத்தை கட்டி என்ன பிரச்சனை? எனக்கு உணவு தப்பா போச்சு, பாலா இல்ல. நீங்க பாருங்க, நீங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், நேரம் இல்லை பாருங்க. இந்த உடல்நிலையும் சரியில்லை, ஒரு நாளைக்கு 2 நிகழ்ச்சி வேணா எப்படிங்க தொட்டவனுங்க முருகா. சரி, இப்போ உடம்புல கிட்னி கட்டு போகுது, சிறுநீரகம் கெடுது. கிட்னி கட்டு போனால் என்ன பண்ணுது? மருத்துவ முறை டயாலிஸ் பண்ண சொல்லுது. டயாலிஸ்னா மருத்துவமனைக்கு போய் ரத்தத்தை சுத்தப்படுத்த சொல்லுது. நீங்கள் நல்லா கவனிங்க. தலைவலிக்கு மாத்திரை போட்டால் 1 மணி நேரத்தில் நின்றுது. வயிற்று வலி காய்ச்சல்னா 1 வாரம் 2 வாரத்தில் நிற்கிது. சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டால் நிற்கவே மாட்டேங்குது. ஏன் யோசிக்கலை? காலு இடிச்சிருச்சு, புண்ணு வந்துருச்சுன்னா விரலை வெட்டுங்கிற ஆங்கில மருத்துவம். காலு விரலுக்கு மேலே புண்ணு வந்துச்சுன்னா காலை வெட்டுங்கிற ஆங்கில மருத்துவம். காலை இந்த அளவுக்கு எடுத்து உடம்பே போகிற அளவுக்கு போயிடுது. அப்போ டயாலிஸுங்கிற முறைக்கு உடம்பு மாறிடுச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு ஆங்கில மருத்துவம் சொல்லுது. ஆனால் சித்த மருத்துவம் அதை காப்பாற்றுறேன்னு நிரூபிக்குது. ஏன் நம்ம மாறக்கூடாது? நீங்கள் டயாலிசிஸ் முறைக்கு மாறிடுச்சுன்னா சுரக்காயும் மூக்குரட்ட கீரையும் தான் அந்த கிட்னியை சரி செய்யும். எந்த உறுப்புகளும் கெட்டு போகாது. சாப்பிட்றோமா நம்ம? சுரக்காய் வீதியில் கிடக்கு. சுரக்காய் முதல்ல கொக்கு கழுத்து மாதிரி இருந்துச்சு, குண்டு சட்டி மாதிரி இருந்துச்சு. இப்போ சுரக்காய் புடலங்க மாதிரி நின்றுச்சு. யார் பார்த்த வேலை? என்ன காரணம்? நீங்க பாருங்க, சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம்னு பேரு, தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் அது திரிபலான்னு பேரு. அந்த காலத்துல மருத்துவ முறை அஞ்சரை பெட்டிகளை வச்சிருந்தேன், விதை நெல்ல அடுக்கு பானைகளை வச்சிருந்தேன். இப்ப மருத்துவ முறையை எங்கே தேடுறோம், விதை நெல்லை எங்கே தேடுறோம்னு நீங்க யோசிங்க. அப்ப என்ன செய்யணும், எப்படி வாழணும், அந்த வாழ்க்கைக்கு எது சரி, இந்த உடம்பு ஏன் இப்படி கெட்டு போகுது, அத்தனைக்கும் காரணம் உப்பு. உப்பா இல்லையே, அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கிது இந்த உலகம். அதுதான் நமக்கு எளிதா இருக்குன்னு வாங்கி போட்டு சாப்பிட்றோம். அத்தனை காரணத்துக்கு உப்பு காரணம். தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய். இந்த தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கு முதலிடம் ஈரோடு மாநகரம். கொரோனா வந்தபோது எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க நீங்க? மஞ்சளும் மாவிலையும் வேப்பலையும் தானே தெளிச்சிய. அப்பேற்பட்ட மஞ்சள் மாநகரம் ஈரோடு புற்றுநோய்க்கு முதலிடம். என் அறிவு சிறந்த பெரியவர்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னொரு நாளைக்கு நிறைய சொல்றேன். வருகிறார் உலகிங்கு ஏன் வந்தார்? அந்தரமி முந்தேவர் முந்தமி முழங்கே வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த கந்தசாமிக்கே தகுந்த தரம் நிறைந்து தகுப்பும் சிறந்த